பிசிசிஐ முன்னாள் தலைவர் ஸ்ரீனிவாசனை பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சாமி சந்தித்து பேசினார். சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை அணி வீரர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்றார். சென்னை அணி மீதான தடையை நீக்க உயர்நீதிமன்றத்தில் வாதிடுவேன் என்று கூறினார். நவம்பர் மாசத்துல 16ஆம் தேதி 17ஆம் தேதி 2 நாளுக்காக மദ്രാஸ் ஹைகோர்ட்ல இந்த லோடா கமிட்டியோட முடிவு பத்தி வாதம் நடக்கும். அதுல நான் என்னோட பொது நல கேஸ மദ്രാஸ் ஹைகோர்ட் ஏற்றுக்கொண்டு எனக்கு வாதம் பண்றதுக்காக வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சிஎஸ்கே மீது போட்ட தடை இது நம்ம சட்டத்தை எதிராக இருக்கிறதுன்னு நான் என்னோட வாதம்ல நான் எழுதி கொடுத்திருக்கேன்.